2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு 22,000 கோடி ரூபாய்க்கு மேல் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதியில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வரவில்லை. அவற்றின் பட்டியலை பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் வீடுகளில் வெளியேறும் கழிவுநீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் வகையில் 350 கிலோமீட்டர் வடிகால் வசதிகள் மத்திய மாநில அரசு நிதியில் 431 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும். சமூக பொறுப்புடன் செயல்படும் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். அனைத்து சமூகத்தினரும் பயன்படும் வகையில் 20 முன்மாதிரி எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்படும். ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு மையம் அமைக்கப்படும். இணைய வழியில் பெறப்படும் புகார்களுக்கு தீர்வு காணப்படும். கிராமப்புறங்களில் 170 கோடி ரூபாய் செலவில் 45,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி வழங்கப்படும். தமிழக மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வாயிலாக 1000 கோடி ரூபாய் மதிப்பில் தனிநபர் மற்றும் சமுதாய சொத்துக்கள் உருவாக்கப்படும். இரத்த சோகையை குறைக்கும் வகையில் 137 கோடி ரூபாய் மதிப்பில் 21 லட்சம் முருங்கை மரங்கள் வளர்க்கப்பட்டு 10.5 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும். முதல்வரின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த துவக்க பள்ளிகளில் 154 கோடி ரூபாயில் 2043 உணவு கூடங்கள் கட்டப்படும். கிராமப்புறங்களில் 500 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி 1500 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும். மழை நீரை சேகரிக்க கிராமங்களில் 5000 புதிய சிறு குளங்கள் 250 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும். பருவமழை காலங்களில் மக்கள் பயன்படுத்த 800 கோடி ரூபாய் மதிப்பில் கிராம சாலைகளில் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்படும். வன உரிமை சட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் கிராம ஊராட்சிகளுக்கு 10 கோடி ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும். இதன் வாயிலாக ஊராட்சிகளில் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும்.